பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ தேர்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா மக்களே, ரம்யா வீட்டை விட்டு வெளியேறாங்க. அதுவும் ஹோஸ்டையே எதிர்த்து பேசி இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. ஏன்னா செகண்ட் ப்ரோமோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. சேம் அதே விக்ரமோட பிரச்சனை தான் கேட்குறாங்க. லைக் அதுக்கு வந்து சேதுனா டெஃபினட்டாக கேட்டிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் பார்வதி அண்ட் வியானா எதுக்கு பிளான் பண்ணி விக்கல்ஸை கிளப்புறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அவர் ஏன் அந்த இடத்துல வந்து எந்திரிக்க வைக்கிறாங்கன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா டெஃபினட்டாக ரம்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட வந்து பார்வதி சொன்னா, பட் எனக்கு அது புரியலை. அன்னைக்கு அவங்க பேசும்போது லைவ்ல சொல்லும் போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்வதி வந்துட்டு ஏதோ வெள்ளை பக்கெட் இருக்குன்னா எனக்கு புரியல அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? சீரியஸாக ரம்யாவுக்கு புரியாதுதா அப்படின்னு எனக்கு தெரியல. நேற்று இவங்கெல்லாம் ஜெயிலில் உட்காந்துருந்தாங்க. வியானா, ரம்யா, ஆதிரை, திவ்யா, வினோத் 5 பேர் ஜெயிலில் இருக்காங்க. இதில் வினோத், ரம்யா, வியானா 3 பேரும் ஒரே டீம், அதாவது மாடர்ன் சினிமா டீமை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேர் திவ்யா அண்ட் ஆதிரை ரெட்ரோ சினிமாவை சேர்ந்தவங்க. ஸோ கடைசியாக வரும்போது ஓட் பண்ணி தான் போகணும். 2 பேர் வெளியே போகணும், மீதி 3 பேர் ஜெயிலில் இருக்கணும். அப்படின் போது அந்த ஒரு செகண்ட்குள்ளே ரம்யா கால்குலேட் பண்ணுறாங்க. 3 பேர்னா நாம தான் ரெட்ரோ டீம், மாடர்ன் சினிமா டீம் தான் இத்தனை பேர் இருக்கும். அப்போ நமக்குள்ளே நம்ம ஓட் போட்டுக்கிட்டாலும் சரி, எப்படி தான் இருந்தாலும் நாம் எப்படினாலும் வெளியே போயிடலாம் அப்படின்னு ஒரு செகண்டில் கால்குலேட் பண்ணி அதை உடனே வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வியானா கிட்ட சொல்கிறாங்க, எப்படினாலும் நம்மளுக்குள்ளே ஓட் போட்டினாலும் நம்ம தான் வந்துடுவோம், அவங்க வெளியே வர முடியாது தான் அப்படின்றாங்க. ஸோ ஒரு செகண்டில் அந்த ஓட்டிங்கை கால்குலேட் பண்ண தெரிஞ்ச ரம்யாவால் இது அவங்களுக்கு தெரியலையா? நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஒரு அளவுக்கு புழுகலாம், ஏக்கர் கணக்காக புழுவிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது பச்சையாக தெரியுது. இதுக்காக தானே பிளான் பண்ணாங்கன்னு தெரியுது. அங்கே வந்துட்டு இவர் விக்கல்ஸ் உட்காந்துட்டு இருந்தாருன்னா அவர் நெக்லஸை பாதுகாத்துட்டு இருப்பாரு. நாம் டீம் வந்துட்டு டைவர்ட் பண்ணி இவனை அனுப்பி விட்டுட்டு எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் நேற்று நைட்லேருந்து ஒவ்வொரு பிளானாக போட்டுட்ருக்கீங்க. எப்படி அவங்கள வந்து பேச்சு கொடுத்து ஏமாற்றலாம், இல்லை அவங்கள எந்திரிக்க வைக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவங்க லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு, அது சாண்ட்ரா சொன்ன ஐடியா, லிவிங் ஏரியாவில் வந்து லெட்டர் படிக்கும்போது நம்ம போகலாம், அவங்கள வந்து டைவர்ட் பண்ணிட்டு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்தது. அண்ட் அதுலேருந்து நேற்று ரம்யா செம்ம அப்செட் ஆகிட்டாங்க. நேற்று அரோரா வச்சு கிளின்னு கிழிச்சாங்க. நீ எல்லாம் ஒரு கேப்டனா? உன் பேச்சை கேட்டு நாங்கள் வந்து உட்கார்றோம், ஆனால் நீ என்ன பண்ணுற? எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சுட்டு லெட்டர் படிக்கிற மாதிரி நாங்களாம் உட்காந்துருக்கும் போது உன் டீமுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற. நீ ஒரு கேப்டனா? இது ஒரு கேப்டனுக்கான தகுதியா? எங்கள் நம்பிக்கையில் இல்லாமல் இப்படிலாம் எங்கள் நம்பிக்கையில் நீ விளையாடிட்ட அப்படின் போது ரம்யா அப்பவுமே இருந்துட்டு, சரி நீ எங்கே பேசணுமோ பேசிக்கோ, நான் என்ன பண்ணேன்றது எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ நேற்றுலேருந்தே ரம்யாவுக்கு அந்த பயம் வந்துருச்சு. ஐயோ கேப்டனாக நம்ம தப்பு பண்ணிட்டோம், அப்போ நம்மளை இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் தான் இருந்தாங்க. அண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் ரம்யாவால் சமாளிக்கவே முடியாது. அவங்களுக்கு இந்த கேப்டன் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த சோப்பு மாப்பு அப்படின்ற ஒரு வீக் நடந்தது இல்லையா, அந்த வீக்கில் கூட பாத்ரூமுக்கு கேப்டனாக இருந்திருப்பாங்க. அப்போ வர பிரச்சனைகளை கூட அவங்களால சமாளிக்க முடியாது. அவங்க மேலே யாராவது கிரிட்டிசிசம் வச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒருத்தர் நம்ம மேலே கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க, அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். பட் அது ரம்யாவுக்கு சுத்தமாக கிடையாது. அதனால் அவங்களால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சதான் அந்த மாதிரி சேது நான் கேட்குறாரு. பட் இவங்க இருந்துட்டு சத்தியமாக எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி மறுபடியும் நடிக்கிறாங்க. அப்போ இவர் கோவம் வருது. நீங்கள் வந்து அப்செட்டாக இருக்கீங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்றதுக்காக இப்படிலாம் பதில் பேசக்கூடாது. கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் இப்படி பொய்யா ஒரு கேம் விளையாடவே வேண்டாம், வெளியே போங்க அப்படின்னுறாங்க. உடனே நம்ம ரம்யா வந்துட்டு, ஓகே சார் நான் போகிறேன் சார், நான் வெளியே போகிறேன் சார் அப்படின் போது, தாராளமாக கதவு திறந்துருக்கு, நீங்கள் வெளியே போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. வினோத் வந்து சொல்கிறாரு, மெயின் டோர்லாம் திறந்துருச்சு அப்படின்றாங்க. ஸோ ரம்யா வெளியே போகிறாங்களா அப்படின்றது தெரியல. அப்படியே ப்ரோமோ கட் பண்ணிட்டாங்க. ரம்யா நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் கூட இருக்க அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இந்த சீசன் அவ்வளோ முக்கியம் இருக்குது. யாருக்குமே டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு ஒரு டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி போயிருங்க. டெஃபினட்டாக இந்த சீசனில் ரம்யாலாம் என்ன கிழிச்சாங்க. ரம்யாலாம் பார்த்தா செம்ம கோவமாக இருக்குது. ரம்யா, எஃப்ஜே இவங்கெல்லாம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. எஃப்ஜே வந்து தன்னோட பீட் பாக்ஸ் அதை மட்டும் வெளியே காமிச்சிருக்காரு, மற்றபடி லவ் கண்டென்ட் கொடுத்தாரு, வேறு என்ன பண்ணியிருக்காரு? அண்ட் ரம்யாலாம் வந்த இனிஷியலாக வந்து அவங்க ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு 3 வாரம் இருந்துடணும், 3 வாரம் இருந்தேன்னா என் கடனெல்லாம் அடைச்சிருவேன், என் கடனெல்லாம் அடைக்கணும், அதுக்காகவாது நான் 3 வாரம் இருக்கணும் அப்படின்னு போனாங்க. ஆனால் அப்பவும் ரம்யாக்குள்ளே பயங்கரமான கோபங்கள் இருந்தது. அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை. லைக் நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா மக்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு பயம். ஸோ சின்ன ஏதோ ஒரு சண்டை வருது அப்படின்னா சின்னதாக அந்த சண்டையை பேசுவாங்க, பட் அதை ப்ரொலாங் பண்ண மாட்டாங்க. அந்த நேரம் கோபத்தில் கத்திட்டு அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ரம்யாவுக்கு நம்ம ஒரு ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகணும், நம்ம இவ்வளோ நாள் வந்து
வந்துட்டு இப்படி டான்ஸ் பண்ணிட்டோம், ஸ்டேஜ் டான்ஸராகவே இருந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம ஆக்டிங் ஃபீல்ட் போகணும் அப்படின்னா நம்ம உண்மையான முகத்தை பார்த்து யாரும் நம்ம ரொம்ப கோவப்படுறோம், இந்த பொண்ணுப்பா இப்படி கோவப்படுது, நாளைக்கு இந்த பொண்ணை நம்பி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இல்லை இந்த பொண்ணை வச்சு ஒரு படம் எடுக்கிறனால இப்படி தான் கோச்சிட்டு இருக்குமோ அப்படின்னு நம்மளை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு நல்ல குட் டேர்ம்ஸ்லேயே போகணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சில டைமில் அதை அவங்களே ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்லிடுறாங்க, நான் பழைய ரம்யாவே கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிற ரம்யாவை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் இருப்பேனான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க. அதுதான் ரொம்ப நாளைக்கு நம்ம ரொம்ப நல்லவங்களாக குட் புக்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. ஒரு நாள் நமக்கு மீறி பர்ஸ்ட் அவுட் ஆகி வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணமாக இது ரம்யாவோட தருணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிருங்க, நீங்கள் போயிருங்க, எஃப்ஜே போயிருங்க, கேம் ஆடுறவங்க உள்ளே இருக்கட்டும். உங்களை மாதிரி வேர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் ரம்யாலாம் 2-3 வாரங்கள் எப்படி காப்பாற்றி வந்தாங்க, உள்ளே எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாமல் இருந்தது. ஒரு மனுஷன்லாம் பிரவீன்லாம் போகும்போது அப்படி அழுதாரு, இந்த வீட்டை அவ்வளோ நேசிச்சார், இந்த கேமை அவ்வளோ காதலிச்சார், ஆனால் அவரை வெளியே அனுப்பி விட்டுட்டீங்க. இப்படி விளையாடாத தண்டமாக இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே வைக்கிறதுக்கு தயவு செஞ்சு ரம்யா போனது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டாங்களான்னு தெரியல, நமக்கு ப்ரோமோவில் காட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும். அண்ட் இன்னும் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வருது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.